அரசுக்கு அதிக வருவாயை ஈட்டித் தரும் மதுக்கடைகளை முற்றிலுமாக மூட முடியுமா என்பது குறித்தும், அப்படி மூடும் பட்சத்தில் வருவாயை அதிகரிக்க அரசு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்பது குறித்தும் பொருளாதார நிபுணர்கள் கூறும் கருத்துக்களை இப்போது பார்ப்போம். 30,000 கோடி ரூபாய் டாஸ்மாக்லேருந்து வருமானம் வருது. இந்த வருமானத்தை நிறுத்தினா நமக்கு விழுகிற துண்டு 60,000 கோடி ரூபாய். இன்னொரு வகையில் பார்க்க போனோம்னா நம்ம மொத்த வருமானமான 1,42,000 கோடி ரூபாயில் இது மிக முக்கியமான ஒரு அங்கம். நம்ம கலெக்ட் பண்ணுற டேக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% மேலே டாஸ்மாகில் இருந்து தான் வருது. இந்த சூழ்நிலையில் டாஸ்மாக் நிறுத்தினா தமிழகம் மிகப்பெரிய கடன் சூழ்நிலையில் அமலும். அதனால் இது இம்பாசிபிள் ஃபர்ஸ்ட். அடுத்து மனித நேயத்தின் அடிப்படையில் பார்த்தா இதை இம்பாசிபிளாக பாசிபிள் ஆக்க முடியுமா? முடியும். மிக கஷ்டமான சூழ்நிலை. இதையெல்லாம் கொண்டு வருவதற்கு அரசு மந்திரிகளும் அரசு அதிகாரிகளும் மிக கடுமையாக உழைக்க வேண்டும். இது ஒரு வருடத்தில் சாத்திக்குள்ள ஒரு 5 ஆண்டு திட்டமாக வைத்தமா என்றால் இந்த மதுவிலக்கை மொத்தமாக ரத்து செய்ய முடியும். மதுவிலக்கு நம்ம ஷார்ட் டேர்ம் பெயின் லாங் டேர்ம் கெயின் அப்படின்னு சொல்லலாம். அதாவது குறைந்த காலத்தில் நமக்கு நஷ்டமாக தெரியும், அதை அரசாங்கம் சமாளிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீண்ட காலத்தில் பார்க்கையில் தமிழ்நாட்டுக்கும் சரி, தமிழக மக்களுக்கும் சரி, நம்ம தமிழக பொருளாதாரத்திற்கும் சரி, அது ஒரு நல்ல ஊக்குவிப்பானாக தான் இருக்குமே ஒழிய ஒரு நஷ்டம் ஏற்படாது. இதை எப்படி சமாளிக்கலாம்? ஏன்னா இது ஷார்ட் டேர்மில் 22,000 கோடியை தமிழ்நாடு அரசாங்கம் இழந்துட்டு நிற்கணும். அப்படிங்கிறது இது ஒன் டேயில் அமுல்படுத்துறதுக்கு பதிலாக ப்ராபப்ளி கொஞ்சம் கிராஜுவல் லைசன்ஸ் ரினியூவல் வர்றதுக்குள்ள புதிய ரினியூவல் கொடுக்காம புதுப்பிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணலாம். மத்திய அரசாங்கத்தோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இது மாதிரி எங்களுக்கு ஷார்ட்ஃபால் கேப் இவ்வளோ ஏற்படுது, அதுக்கு உங்களுடைய உதவி தேவை, ஒரு பீரியட் ஆஃப் டைம் நாங்கள் இதை பே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லலாம். மின்சாரம் போன்ற துறைகளில் எக்கச்சக்கமான திருட்டு நடக்குது. ஒன்றும் மானியம் கொடுக்குறோம், ரெண்டாவது இன்னெஃபிஷியன்சி லாஸ், கரண்ட் லாஸ், டிரான்ஸ்மிஷன் லாஸ், அது நிறைய போய்கிட்டு இருக்குது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுங்களை தடுத்தோம்னா அதில் ஆயிரக்கணக்கான கோடிகளை சேமிக்கலாம்.